ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஒண்டர்ஃபுல் டெக் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி டவுன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் எப்படி டவுன் பண்ணுறதுன்னு நான் ப்ளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் டவுன் பண்ணிக்கங்க. ஸோ ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா, மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் 30 செகண்ட் கட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்க லேயரை போய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ தென் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ தென் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் 30 செகண்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஸில் போய் நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ தென் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதே இமேஜை கிளிக் பண்ணி சைடில் 3 டாட் இருக்கும், அதில் டூப்ளிகேட் ஒரு இமேஜ் எடுத்துருங்க. அப்புறம் அந்த டூப்ளிகேட் இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட்ஸில் போய் அதை ஆஃப் பண்ணிங்க, அந்த ஒரு இமேஜை மட்டும். ஸோ தென் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸ்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சு கிராப் பண்ணிக்கோங்க, கிராப் டூல் வச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் கிராப் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ கிராப் டூல் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே இமேஜை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிளண்டிங் ஆப்ஷன் போய் ஸ்க்ரீன்லேருந்து அந்த ஒரு இமேஜ் மட்டும் நான் நார்மல் ஆக்கிக்கிறேன். நார்மல் ஆக்கி ஸோ நான் அந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணிடுறேன். நீங்கள் பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். ஸோ தென் நீங்கள் அதே இமேஜை கிளிக் பண்ணி உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளண்டிங் ஆப்ஸில் போய் ஒவ்வொரு டூலாக செலக்ட் பண்ணி ஸோ நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு டோன் மாறும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணலாம். எனக்கு இப்போ நார்மலாக போதும். ஸோ தென் ஆடியோ எப்படி செலக்ட் பண்ணுற மாதிரிலாம் ஸோ சைடில் ஆடியோ பட்டன் இருக்கா, கிளிக் பண்ணி ஸோ உங்கள் ஃபோட்டோவில் இருக்க நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்க ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இது கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்ட் எடிட் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஸோ 1080 பிக்சல் வச்சு ஷேர் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஒண்டர்ஃபுல் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் தமிழ் ஃபாண்ட்டில் எப்படி எடிட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோ போட்டோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கேஸ், இது எக்ஸ்போர்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஷேர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.